பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எது குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்று தினத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டீங்க? நீங்கள் அப்படி கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நேற்று தினத்தில் இதே வரத்தை குறித்தான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் பார்க்கும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அந்த 9 வரங்கள் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு, அந்த 9 வரங்களை 3 பகுதிகளாக பிரித்து, அதன் பின்பாக வருகிற நாட்களில் ஒவ்வொன்றாய் நாம் தனிப்பட்ட முறையில் தியானிக்கலாம் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தீர்மானித்திருக்கிறோம். சரி, இன்றைக்கும் நாம இந்த வேத வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8-11 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8-11 வரை. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவு உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 9 வரங்களையும் யார் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பார்த்தோமானால், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திருத்துவத்தில் 3வது நபர். ஹல்லேலூயா. அவர் ஆற்றல் உள்ளவர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் வெறும் ஒரு சக்தி, வெறும் ஒரு பவர் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்காதபடிக்கு அவர் ஆழ்தத்துவம் உடையவர், அவர் பூரணமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம திரும்ப சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில். ஆவியானவர் அவர் ஆதியிலேயும் பார்க்க முடியும், அவர் வேதத்தின் முடிவிலையும் நம்ம பார்க்க முடியும். ஆவியானவருக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த ஆவியானவர் யார் என்பதை நம்ம முதலாவதாக அறிந்து கொள்ள நம்ம முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் அநேக திருச்சபைகளில் மறைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் தமது வல்லமையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தான வெளிப்பாடு இல்லை அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே என்று வாயை சொல்லி கூப்பிடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும், நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சரி, இந்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே ஒவ்வொருவனுக்கும் இந்த வரத்தை என்ன பண்றாரோ பகிர்ந்து கொடுக்கிறாராம், ஷேர் பண்ணி கொடுக்கிறாரு. அப்போ அருணுக்கு என்ன வரம் தேவைப்படும், அப்போ ஒவ்வொரு மனித கேட்டுக்கொடுக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட வரங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவருடைய சித்தத்தின்படியே என்ன பண்றாரு, வரங்களை அவர் என்ன பண்றாரு, ஷேர் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 9 வரங்களும் ஒரு மனிதனுக்குள்ள ஃபுல்லா கிரியேட் செய்யக்கூடாதா? ஒவ்வொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அப்படிதான் பகிர்ந்து கொடுப்பாரு? அப்படி அல்ல. நான் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பிரதர் டிஜி தினகரன் அங்கிள் அவருடைய வாழ்க்கையில அவர் இந்த 9 வரங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டதை அவர் சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்குள்ள இந்த 9 வரங்களும் கிரியேட் செய்கிறதை அவர் சாட்சியில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இந்த 9 வரங்களையும் கொடுக்க ஆவியானவரால கூடும். ஹல்லேலூயா. ஏன்னா கொடுப்பது அவர் தானே. ஹல்லேலூயா. அப்போ இந்த வரங்கள் என்பது பகிர்ந்து கொடுக்கும் போது நமக்கு எந்த வரம் அதால தேவன் நிரப்ப விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தின்படி நம்மை அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். இன்றைக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் அப்டேட் ஆகிக்கொண்டே போகுது. பார்த்தீங்களா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. நான் ரீசெண்டாக இந்த ஏஐ டெக்னாலஜி குறித்து ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இன்றைக்கு அதோடைய வளர்ச்சி ரொம்பவும் அதிகமாய் போய்கொண்டிருக்கு. எவ்வளோ விதமான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க நேரிடுது. இன்னைக்கு தொழில்நுட்பம் மனிதனை பின்ன தள்ளிட்டு அதை முன்ன போறதுனால கிளியரா பார்க்க முடியுது. நிறைய செய்திகள் எடுத்து பாருங்களேன்.
ஏஐ டெக்னாலஜி அதோடைய வளர்ச்சியை நம்ம பார்த்தோம்னா ரொம்பவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு. அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கு. இப்போ வருகிற எந்த ஒரு டெக்னாலஜியான எடுத்துக்கங்க, ஃபோனாக இருந்தாலும் எந்த ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் திங்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது ஏஐன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் பாருங்களேன், இன்னைக்கு உலகம் வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக மூவ் கொண்டு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கு. ஆனால் விசுவாசியாகிய நாம மட்டும் எப்படி இருக்கணும்னா வெறும் விசுவாசியாகவே வாழ்ந்து கொண்டு வல்லமை இல்லாமல் வரங்கள் இல்லாமல் நாம் ஒரே நிலையில் இருக்கிறதை தேவன் பார்த்து வருத்தம் அடைகிறார்கள். இல்லையா? இந்த கடைசி நாட்களில் நம்ம வெறும் விசுவாசியாகவே வாழ்ந்து மரிப்போம் என்று சொன்னால் அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம செய்ய தவறிவிட்டோம் என்று தான் பொருள்படும். அதனால ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறும் விசுவாசியாக மாத்திரமல்ல, ஒரு வல்லமையுள்ள ஒரு சாட்சியாய் எழும்ப வேண்டும். உமக்காக நான் தேசத்தை அசைக்கணும், உமக்காக ராஜ்யங்களை நான் அசைக்கணும் என்று சொல்லி வைராக்கியம் உள்ள தேவ ஜனத்தை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாம இன்றைக்கு ஒரு 4 சவுருக்குள்ள நாம பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த 4 திசைக்கு என்னை கூட்டி கொண்டு போய் பேசும்படிக்கு என்னை உயர்த்துங்க என்று சொல்லி நாம செபிக்கும் பொழுது அந்த தாகமும் பாரமும் எனக்குள்ள உங்களுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்மளை வெளியே கொண்டு போய் பயன்படுத்துறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்காகத்தான் நாம இன்றைக்கு இந்த வீடியோ வழியாக சில காரியங்கள் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது எதற்காகனா நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும். நமக்குள்ள எழுப்புதல் உண்டானாதான் அந்த எழுப்புதல் குடும்பத்தின் வழியாய் கடந்து சென்று சபைகள் மூலியமாக இன்னும் நாம் இருக்கிற வசிக்கிற எல்லா இடங்களிலும் எழுப்புதல் பரவ வேண்டும். இது எழுப்புதலின் காலத்தில் நாம் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வேக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதை காற்று நாம் அதிகமாய் வளர வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒரே விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கூடாது. அடுத்த கட்டமாக நாம் கர்த்தர் கொடுத்திருக்க வரங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும். நாம் இன்னும் பாலையே உண்கிறவர்களா இல்லாதபடிக்கு வலுவான ஆகாரத்தை புசிக்கும்படிக்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை நாட்களுக்கு எத்தனை வருஷங்களுக்கு நாம இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருக்க முடியும்? ஆண்டவர் நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள எழும்பி வரும்படி அழைக்கிறாரு. ஆவியில ஜெபிக்கும்படி அழைக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க கருத்தாய் ஜெபித்திருப்பீங்க. கருத்துள்ள ஜெபத்தை ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எழுதி வைத்து ஜெபித்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து ஆவியில ஜெபிக்க உன்னை ஒப்புக்கொடு. ஆவியில ஜெபிப்பதுனா என்ன? அந்நிய பாஷைகளோடு தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அது தேவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கப்புறம் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிற ஜெபம், அது அடுத்த கட்டம். அப்போ நம்ம ஜெபத்துல ஒவ்வொரு பரிமாற்றத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும். அப்போ நிறைய விஷயங்கள் இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள 9 வரங்கள் கிரியை செய்கிறது. அந்த 9 வரங்கள் அவர் நமக்கு கொடுக்கிறார். நான் அதை இன்னும் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். பற்பல பாஷைகளை பேசுதல், இது முதல் வரம். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். 3வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். 4வது ஞானத்தை போதிக்கும் வசனம். 5வது அறிவை உணர்த்தும் வசனம். 6வது ஆவிகளை பகுத்தறிதல். 7வது விசுவாசம் என்கின்ற வரம். 8வது குணமாக்கும் வரங்கள். 9 அற்புதங்களை செய்கிற சக்தி. ஹல்லேலூயா. இந்த 9 வரங்களை நம்ம 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 9 வரங்களும் நம்ம 3ஆய் பிரிக்கும் பொழுது முதல் 3 பகுதியை சொல்றேன். எப்படின்னா, ஆவியின் ஏவுதலினால் பேசக்கூடிய வரங்கள் 3. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் ஏவுதலால நாம பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வரங்கள் என்னன்னா 3 வரங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம். இந்த 3 வரங்களும் நம்ம ஆவியின் ஏவுதலினால பேசக்கூடிய வரங்கள். ஹல்லேலூயா. அப்போ இது எப்படி நம்ம ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்யுது என்பதை நான் சின்னதா சொல்ல விரும்புறேன். எப்படி அப்படின்னா, நீங்க ஜெபம் செய்யும்படிக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்க ஜெப அறைக்கு போறீங்க. நீங்க பலவிதமான பிரேயர் பாயிண்ட்ஸோடு நீங்க ஜெப அறைக்கு போறீங்க. தேசத்துக்கு குறித்தான ஜெப குறிப்பு, குடும்பத்திற்கான ஜெப குறிப்பு, அப்போ இன்னும் அநேகர் உங்களுக்கு ஜெபிக்கும்படிக்கு கொடுத்துருந்ததெல்லாம் எழுதி வைத்து நீங்க கருத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அப்படி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது
அந்த ஆவியானவர் நம்மளை அப்படியே அவருடைய ஜெபம் பயிலும்படிக்கு அப்படியே அவர் நம்மை எடுத்துக்கொண்டு போவார். அதாவது நம்ம மாம்சத்துல ஜெபித்து கொண்டிருப்பல, ஆண்டவரே கோடான கோடி ஜனங்கள் இருக்க இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். இதோ இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல 800 மக்கள் இறந்துருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தோடு நாம செய்திகளை கேட்டு நாம ஜெபிக்க வருகிறோம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்படிதான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்துல நம்முடைய கருத்தாய் பண்ணுகிற ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நாம அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது, அவர் அந்த ஜெபத்தை கையில் எடுக்கும் பொழுது அப்பதான் நம்ம அந்நிய பாஷைகள்ல நாம ஜெபிக்கும்படிக்கு அடுத்த பரிமாற்றத்துக்குள்ள நாம போவோம். இது ஒரு அனுபவம். இன்றைக்கு நான் அதை குறித்து நான் சொன்னாலும் அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது அதுல இருக்க பியூட்டியை உங்களால பார்க்க முடியும். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அப்போ முதல்ல ஒரு மனிதன் அந்நிய பாஷையில பேசும் பொழுது டைரக்டா ஒரு ஜெபத்துக்குள்ள போக முடியாது. சில பேர் அப்படி போகலாம். ஆனா பெரும்பாலுமே நம்ம அந்நிய பாஷையில முதல்ல பேசும்பொழுது கர்த்தரை துதிக்கும்படியான பாஷைக்கு தான் முதலாவதாக எழும்பி வரும். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ள கடந்து போகும்பொழுதே அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நம் நாவோடு இணைந்தவராக தேவனை துதித்து புகழ்வதை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாம விட்டு கொடுக்க அந்த ஜெபம் அப்படியே துதியிலிருந்து கடந்து போயிட்டு ஒரு யுத்த ஜெபமாய் அப்புறம் ஒரு பாரப்பட்டு இருக்கிற ஜெபமாய் வகக்கடகா பெருமூச்சோடு விடுதலை செய்கிற ஜெபமாய் அப்படியே பரிமாறுவதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. இதான் ஜெபத்துல நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம தேவ சமூகத்துல ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட்ல போயிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு எழுந்து வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் எடுத்து வந்த பிரேயரை நான் இன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஜெபிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, அப்போ நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளை எடுத்து அவர் நம்முடைய நாவோடு இணைந்து அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம வருகிற நாட்கள்ல இதை குறித்து ரொம்ப டீப்பா பார்க்கலாம். அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை நாம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இன்னொரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள் 3 நான் சொல்லியிருந்தேன். என்னது? பற்பல பாஷைகள் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனங்கள். இது 3. அடுத்த 3 செட் என்னன்னா வெளிப்பாடு வரங்கள் 3. அது என்ன? அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். இந்த 3 வரங்களும் தேவனாய் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா. அப்போ முதல் 3 தேவனோடு கூட இணைந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு, கர்த்தரோடு நெருங்கி உறவாடுவதற்கு உறவுக்கூடிய வரங்கள் தான் ஃபர்ஸ்ட் 3. இரண்டாவது 3 செட்டு எதுக்கு பார்த்தோம்னா, அது வெளிப்பாடுகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு செயல்படுத்துறது இந்த வெளிப்பாட்டு வரங்கள். அதான் அவங்க சொன்ன அறிவு உணர்த்தும் வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். ஹல்லேலூயா. அடுத்து லாஸ்ட் 3வது செட் என்னன்னா வல்லமை வரங்கள். ஹல்லேலூயா. அது என்ன? விசுவாசம் என்கின்ற வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி. இந்த 3 வரங்களும் தேவனுடைய கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வரும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த சக்தியை நாம வரமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் நம்ம மூலியமா அவருடைய வல்லமை ஜனங்களுக்கு புறப்பட்டு போறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ விதமான வல்லமையான ஊழியக்காரர் நம்ம சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்கல்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய ஃப்ராடு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அவளை பத்தி பேசல. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையான பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிறைய ஊழியக்காரர்களை நாம அன்றாட வாழ்க்கையில நம்ம லைவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மொபைல்ல, டிவில நாம நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. அப்போ கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வரங்கள், அப்போ இந்த குணமாக்கும் வரங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேரு பலவிதமான நோய்கள் இருந்து குணமாகிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிசாசின் போராட்டத்தில் விடுதலை ஆகி கொண்டு இருக்கிறாங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க. எப்படி? ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இனி நாம் எப்படி வாழ போகிறோம்? ஹல்லேலூயா. யாருக்கு தாங்க ஆசை இருக்காது? நம்ம செபித்தா ஒரு சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? எல்லாருக்குமே ஆசை உண்டு. ஆனா நம்ம அந்த ஆசையோடு நிறுத்தி கொள்றோம். பார்த்தீங்களா? அதுதான் பெரிய தப்பு.
எல்லா விசுவாசியும் கேட்டு பாருங்களேன். நான் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படணும், நான் ஜெபிக்கும் போது எல்லா ஒரு அற்புதங்கள் நடக்கணுன்ற எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா என்னால் அதை செய்ய முடியல, எனக்கு வல்லமை இல்லையேன்னு சொல்லிட்டு அநேகர் வேதனைப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொன்னாரு, நான் செய்கிற இந்த அற்புதத்தை காட்டிலும் நீங்க இன்னும் அற்புதங்கள், இன்னும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில வாழும் பொழுது அவர் 3.5 வருஷத்துல எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். 38க்கும் மேற்பட்ட அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து முடித்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதை காட்டிலும் பெரிய அற்புத அடையாளங்களை என் பிள்ளைகள் செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு நாம இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்றோமா? எத்தனை பேர் விடுதலைக்குள்ள நம்ம நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எழுப்புதலுக்குள்ள நடத்தி இருக்கிறோம்? இன்னுமே நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்முடைய தேவைக்காகவே தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிற ஜனங்களா இருக்கிறோமா? இல்ல தேசத்துக்காக, அழிந்து போற மக்களுக்காக வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கிற எழுப்புதல பங்கு கொள்கிற குடும்பமாய் தனிநபரா நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு அதை நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய உறவுக்காகவும் தான் நான் பண்றேனே தவிர என்னை வெளியே இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற ஜனங்களுக்கு தேசத்துக்காக நான் என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக ஆவியானவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாதான் நம்ம தேசத்துல பெரிய மாற்றத்தை காண முடியும். ஹல்லேலூயா. வல்லமையான கிறிஸ்தவர்களாய் நாம மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்ககிட்ட நான் சொன்னபடி அந்த 9 வரங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். அந்த 9 வரங்களும் 3 பகுதிகளாய் பிரித்து உங்களுக்கு காண்பித்தேன். வருகிற நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த செய்தி உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி எனக்குள்ளும் ஒரு அனலாய் எரிந்து கொண்டிருப்பதை நான் ஆவியில உணர்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும்படிக்கு அவர் ஆவலுள்ள தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மை பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நாம நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் அமரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு வரங்களை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் தான் வேதம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காத்திருக்க வேண்டியதில்ல, விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமையை தாங்கப்பான்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு நல்ல ஒரு ஊக்கத்தோடு நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல மழை போல பொழிய பண்ணுவார். நீங்க பெற்றுக்கொண்ட வரத்தை, நாம பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்காவது நீங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கு. அது எப்படி நாம ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஆவியில் அனலாய் நாம எழும்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வரங்கள் கிரியை செய்வதை நாம பார்க்க முடியும். ஒரு வண்டி ஓடினே இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். ஒரு வண்டி ஓடாமே இருந்துட்டா அது இன்ஜின் அப்படியே என்ன பண்ணால் ஃபெயிலியர் ஆகிட்டு அது என்றைக்குமே ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். இதுதானே நம்ம மெக்கானிசமாக பார்க்குறோம். ஒவ்வொரு வண்டியும் பாருங்களேன், ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டாமல் ஒரே இடத்துல பல மாதங்களை வைத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5-6 மாதம் கழித்து நீங்கள் என்ன பண்ண 5-6 மாதம் கழித்து அந்த வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. ஏன்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, ஓடவும் இல்லை. அப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமை வரங்களை நாம் என்ன பண்ணணும்னா அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, உங்க நாம மகிமை பயன்படுத்துங்கன்ற ஒரு ஜெபம் நம்ம இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னை எப்போதும் பயன்படுத்தி கொண்டே இருங்கப்பா, என்னை பயன்படுத்தி கொண்டே இருங்கப்பான்னு சொல்ற ஒரு ஜெபம் உங்கள் இருதயத்துக்குள்ள ரிங்காரம் இட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம ஜெபம் செய்து இந்த வீடியோவை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த செய்திக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நாம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே, இந்த நாளிலும் கூட அப்பா
வரங்களை குறித்தான காரியங்களை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன், அப்பா, நீங்க எங்களுக்கு எவ்வளவாய் துணை செய்கிறீங்க. எங்களுக்கு வல்லமையுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழும்படிக்கு நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் இதை உணராதபடிக்கு நாங்கள் வல்லமையில்லாத விசுவாசிகளாய் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவீராக அப்பா. நாங்கள் ஞான வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல நாங்கள் ஒளியாய் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு வல்லமையான ஒரு ஓட்டத்தை ஓட என் தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் அப்பா படித்த அந்த வசனத்தின் பிரகாரம் அந்த வரங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த வரத்தை நீங்க விசுவாசிப்பீர்களானால் உங்களை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வரத்தினால் நம்ம நிரப்புவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்போ கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் சூழ்நிலை நம்ம வந்து விட்டோம். அதனால இன்றைக்கு தேவ சமூகத்துல நீங்க அப்பா எனக்கு வரத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபத்தை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம நிரப்ப வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. வருகிற ஒவ்வொரு நாளிலும் அப்பா இந்த 9 வரங்களையும் குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வரத்தை குறித்தான ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, பேசுவது நாங்கள் அல்ல அப்பா, நான் அல்ல, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீர் பேசும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். நீரே நல்ல போதகர், நல்ல ஆசிரியராக இருக்கிறீர். உமக்குள்ள அப்பா இருக்கிற ஆழத்தின் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கான வல்லமைகளை தந்து பலப்படுத்தும். உடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதாவாகிய தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஐக்கியத்தை எங்களை பலப்படுத்தும் என்று மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த செய்தியில உங்களை சந்திக்கிறேன். God bless you.